ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து ஹெலன்ஸ்பர்க் போயிட்டு ரிட்டர்ன் வந்து சீக்கிரம் ஃபிஷ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுவேன், பாருங்கள். பார்த்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சீ கிளிஃப் பிரிட்ஜ் வந்தாச்சு. இந்த டைம் நாங்கள் காரில் வந்திருக்கோம், லாஸ்ட் டைம் பஸ்ஸில் வந்தோம். வந்து ஸோ இது வாக் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜில் நடக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த டைம் காரில் வரும்போது கார் பார்க்கிங்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஹெலன்ஸ்பர்க் கோவில்லேருந்து ஒரு 10 minutes டிரைவில் இந்த ஸ்பாட்டை நாங்கள் பார்த்தோம். பார்க் பண்ணுற இடம் இங்கே தான் இருந்தது அவைலபிள். ஸோ இங்கே நாங்கள் பார்க் பண்ணோம். பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அங்கேயே உங்களுக்கு சேர் டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் சாப்பாடு சாப்பிடணுன்னா கூட சாப்பிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கேயே நீங்கள் நடந்து போகலாம். இது எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இந்த போர்டுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி நடந்து போனீங்கனாலே உங்களுக்கு வந்து சீ கிளிஃப் பிரிட்ஜ் வந்துடுது. நீங்கள் அங்கேருந்து மறுபடியும் கீழே கூட இறங்கி நீங்கள் வாட்டர் கிட்ட போகலாம். நாங்கள் அப்படி தான் கீழே இறங்கி வாட்டர் கிட்ட போனோம். ஸோ முதல்ல நம்ம இப்போ சீ கிளிஃப் பிரிட்ஜுக்கு போயிடலாம். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அப்படியே அடர்ந்த காடு மாதிரி தான் இருந்தது. பட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பசங்க ரொம்ப விரும்பி நடந்தாங்க. ஸோ ஜாலியாக இருந்தது பசங்களோட நடக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு இனிமேல் சம்மர் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நைஸ் ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா ஹெலன்ஸ்பர்க் வந்துட்டு ஹெலன்ஸ்பர்க்லேருந்து கோல்ட் கிளிஃப் பிரிட்ஜுக்கு ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி உலகாங் போகிற பஸ் பிடிச்சி நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஏரியா. ஆக்சுவலி நாங்கள் பஸ்ஸில் வரும்போது இதே ரூட் வழியாக தான் நாங்கள் நடந்து வந்தோம். இப்போ காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்திருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் எழுதிருக்கு பாருங்க, இந்த வழி உங்களுக்கு இப்போ நம்ம ஏறி வந்த வழி தான் உங்களுக்கு கோல் கிளிஃப் பிரிட்ஜுக்கு ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு வழி. ஸோ நீங்கள் இதுவே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ரூட் காமிக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஏரி வந்தோம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து அப்படியே நேராக நடந்து போக வேண்டிதான். நேராக நடந்து அப்படியே அந்த ரோடு போகிற வழியிலேயே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சீ கிளிஃப் பிரிட்ஜ் வந்துடுது. ஸோ நல்லா இருந்தது ஏரியா. டிராஃபிக்லாம் ரொம்ப கம்மியாக ரொம்ப நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு இங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க, நான் அதுவும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இறங்கி அந்த உலகாங் போகிற பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அங்கே தான் இறங்கணும். அந்த ஒரு போர்டு இருந்தது இல்லையா, அங்கே இறங்கி தான் நீங்கள் அங்கேருந்து நடந்து வரணும். ஸோ வந்து இது நல்ல இது. ப்ளஸ் இந்த உங்களுக்கு அந்த ஒரு பிளே ஏரியா பக்கத்துலேயே இருந்தது. அடுத்தது நாங்கள் கீழே சரி அந்த தண்ணிக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கிட்ட இறங்கிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீச் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நிறைய ராக்ஸ்லாம் இருந்துட்டு பசங்க ரொம்ப விரும்பி நடந்தாங்க அதில். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் சம்மர் சீசன் போது நம்ம எல்லாருமே வரலாம், நல்லா இருக்கு. இங்கே ஸ்விம்மிங் பூல் கூட சின்னதாக இருந்தது. ஸோ பசங்களோட வரீங்கன்னா பி ரெடி வித் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், அப்புறம் ஸ்விம்வேர் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக பசங்க வந்து ஸ்விம்மிங் அங்கே இறங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா என் பசங்க வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொண்டு வரல ட்ரெஸ் எதுவுமே. நான் இங்கே வருவோன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ சடன் பிளானுங்கிறதுனால இங்கே இறங்க முடியல. பட் ரொம்ப நல்லா இருந்தது வாட்டர். வந்து நீங்கள் இது விரும்பி பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு ட்ரிப் இங்கே பண்ணலாம். நீங்கள் ஹெலன்ஸ்பர்க் கோயிலுக்கு வரோம்னாலும் சரி, இல்லை இந்த பக்கம் வந்துட்டு கோயிலுக்கு போகணுன்னாலும் சரி, ஒரு நல்ல ட்ரிப்பாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். Say hi. Say hi. நாங்கள் இப்போ தான் வந்து சீ கிளிஃப் பிரிட்ஜ் பார்த்துட்டு இங்கே ஒரு லுக் அவுட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு லைக் சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஹெலன்ஸ்பர்க் வரும்போது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் பார்க்குறது.